வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்கள் ஆக்சுவலி சண்டே இல்லை ஒரு ஜாலி மூடில் இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு சத்தான வெஜிடேரியன் புரோட்டீன் உணவை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சரியா? இது வந்து சோயாபீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோயாபீன்ஸ் பருப்பு தான், அது ஒரு பருப்பு தான், ஏன்னா வகையான பருப்பு அது. அதில் வந்து பால்லாம் எடுப்பாங்க, சோயா பால்லாம் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த பால் எடுத்த பிறகு அதோட சக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சக்கை வந்து தான் வந்து அதை கெட்டியாக்கி சின்ன உருண்டை இருக்கும், அது பெரிய சைஸ்லேயே இருக்கும், பார்த்துருப்பீங்க. அது வந்து ப்ரோட்டீனில் ரொம்ப ரிச், வெஜிடபிள் ப்ரோட்டீனில், புரதம், காய்கறி புரதத்தில், சைவ புரதத்தில் வந்து அது ரொம்ப ரிச்சான ஒரு இது ஐட்டம் அது. ஸோ அதை வந்து மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் நியூட்ரின்னு சொல்லுவாங்க. மீல் மேக்கர் அண்ட் நியூட்ரி. இப்போ இதை நீங்கள் வந்து கரெக்டாக வைக்கிற முறையில் வச்சிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். மோராக ஒன்றும் இதில் ரெண்டு வகை இருக்குது இதில் செய்கிறதுல. ஒன்று வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அது கறி மாதிரியே வதக்கிடலாம், அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றி. அது சரியா? ஆனால் அது எண்ணெய் ஐட்டம், அதனால் வந்து எண்ணெய் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அது கொடுக்கலாம், எண்ணெய் அவங்களுக்கு வந்து செரிச்சிடும். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி அதை என்ன செய்யலாம்னா, நல்லா குக்கரில் கூட வச்சிடலாம். நீங்கள் பஞ்சு மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ வேக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வேக்காடை கம்மி பண்ணுறீங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ கொஞ்சம் ஹார்ட்னஸ் கொடுக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேற ஒன்றும் கிடையாது. உருளைக்கிழங்கோடு சேர்த்து அதை போட்டு வைக்கலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னொரு வகை வந்து கறி மாதிரியே கிரேவியாக வைக்கலாம். அது கறிக்கு என்னென்ன மசாலா நீங்கள் போடுறீங்களோ போட்டு வச்சிங்கன்னா அப்படியே கறி மாதிரியே இருக்கும். அது நீங்கள் சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்துங்க, கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு அந்த வெஜிடபிளுக்கான ப்ரோட்டீன் வந்து அதில் அப்படியே கிடைக்கும். நிறையா பேர் ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இங்கே நம்ம வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி புரதச்சத்தில் வந்து வெஜிடபிள் புரதச்சத்தில் வந்து இது ரொம்ப ரிச்சான ஒரு ஐட்டம், மீல் மேக்கர் நியூட்ரின்றது. ஸோ இது கடையில் நீங்கள் சாதாரண பலசர கடையில் கூட கிடைக்கும். சாக்கிலெல்லாம் நெப்பி வச்சுருப்பாங்க, பேக்கெட் போட்டு விற்பாங்க. சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது. அதில் இதுக்கு அதை வாங்கி பயன்படுத்துங்க. ஓகே, இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களை கேட்டுக்கிறேன். ஓகேவா? லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ். அடுத்த நாள் பார்ப்போம். தேங்க்யூ.